ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஆன்லைன் லோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரெடிட்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் லோன் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்லைன் லோன் பற்றின வீடியோ வந்து நம்ம நிறையா மேக் பண்ணியிருக்கோம். கிரெடிட்பி வந்து மேக் பண்ணியிருக்கோம், ட்ரூ பேலன்ஸ் மேக் பண்ணியிருக்கோம், மணிவியூ மேக் பண்ணியிருக்கோம், ஹெச்டிபி லோன் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிரெடிட்பியில் வந்து எப்படி அப்ளை பண்ணி லோன் எடுக்கிறது, லோனுக்கு அப்ளை பண்ணி எப்படி நம்ம லோன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா ஸ்டெப்ஸ் இதில் வரும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு லோன் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு செக்யூர்டு ஆப்பு தான். லோன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மந்த்லி வந்து நீங்கள் பேமெண்ட் சரியான முறையில் வந்து இஎம்ஐ வந்து நீங்கள் கட்டிடணும். கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இன்கேஸ் இஎம்ஐ வந்து நீங்கள் கட்டலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி சார்ஜஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மந்த்தே வந்து உங்களுக்கு போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கிரெடிட்பின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஆப் வரும். இது வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆப் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த பிறகு நீங்கள் வந்து இங்கே வந்து ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பேங்க் பாஸ்புக் வந்து அப்லோட் பண்ணணும். கேவிசி எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஓகே ஆகும். இப்போ வந்து நம்ம ஆதார் கார்டுக்கு வந்து ஸ்டெப்பு போயிடுவோம். கீழே இருக்கிற அந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். ஆதார் கார்டை வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் இருக்கும் பக்கத்தில் அதேமாரி டிக் பண்ணிட்டு சப்மிட்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு உங்களோட ஆதாருக்கு கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபியுமே பார்த்துட்டு ப்ராப்பராக டைப் பண்ணிட்டு சப்மிட்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இங்கே வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்ணாடியோ கேப்போ ஸோ மாஸ்க் இந்த மாதிரிலாம் போடாமல் நீங்கள் வெறுமனா வந்து நீங்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி எடுத்து சப்மிட்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட ஆதார் ப்ரூஃபும் செல்ஃபியுமே வந்து ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்பாங்க. மெயில் ஐடி வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து எந்த ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி தான் வந்து நீங்கள் இங்கேயும் கொடுக்கணும். அப்போ இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த இமெயில் மூலிமா உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு வந்து நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது அப்புறம் வந்துட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஸோ என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் அதையுமே வந்து சப்மிட் பண்ணி கொடுத்துட்டு கீழே இருக்கிற கண்டினியூ பட்டன்றது வந்து கொடுத்துருங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களோட வீட்டு அட்ரஸ் கேட்பாங்க. ரெண்டல் ஹவுஸா ஓன் ஹவுஸா எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்பாங்க. அவங்க கேட்குறது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. பண்ண பிறகு வந்து இப்போ வந்து ரெஃபரன்ஸ் வந்து 2 நம்பர் கேட்பாங்க. அதாவது 2 பேரோட ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸும் கேட்பாங்க. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் கொடுக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி இருக்கிறவங்க நம்பரோட யார் நம்பராலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் 2 ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. 2 ரெஃபரன்ஸுமே வந்து நீங்கள் கம்பல்சரியாக வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நமக்கு லோன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் ஃபார் அப்ரூவ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிரும். அப்புறம் ஆன பிறகு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்து வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணி பாருங்கள். மெசேஜுமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அனுப்பிச்சிருவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரொஃபைல் எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்ன்றதை இப்போ நம்ம கொடுத்து நம்ம லோன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ எலிஜிபிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதிலே காட்டிடுவாங்க. இவ்வளோ லோன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு. நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறது வந்து நமக்கு வந்து ஒரு 11 ரூபா வந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ அந்த 11 ரூபா மட்டும் வந்து இப்போ நான் லோனுக்கு அப்ளை பண்ணி நம்ம எடுப்போம். 2 லட்சம் 4 லட்சம்லாம் இருக்குது. அதெல்லாம் வேண்டாம். வீடியோக்காண்டி வந்து நம்ம ஒரு 11 ரூபா வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கிளிக் பண்ணி உள்ளே வந்த பிறகு நம்மளோட பின்கோடு எந்த ஊரில் இருக்குன்றத பின்கோடு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த பின்கோடை வந்து கொடுத்துட்டு நீங்கள் சேலரியா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டான்னு கேட்பாங்க. அதையுமே வந்து டைப் பண்ணி ஓகேன்றதை கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 11 ரூபா லோன் வந்து எலிஜிபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒரு பாப்பப் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ 9854 ரூபா வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கிரெடிட்பில்லில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு மெயிலு மெசேஜெலாம் அனுப்பிச்சி வைப்பாங்க. கோடெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இங்கே வந்து அப்ளை கூப்பன் கோடுன்னு இருக்கும். அதை காப்பி பண்ணி போட்டுட்டிங்கன்னா
நம்ம கூப்பன் கோடை வந்து காப்பி பண்ணி போடும்போது வந்து இப்போ 9,800 காட்டின இடத்துல வந்து இன்றைக்கி 10,400 கிட்ட வந்து எனக்கு இப்போ எலிஜிபிள் ஆகிருக்குது. ஸோ கூப்பன் கோடு வரதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து வியூ ரீபேமெண்ட் ஷெட்யூல் இருக்கும், அது வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு வந்து நீங்கள் எந்தெந்த டேட்லாம் வந்து பேமெண்ட் பண்ணணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, எவ்வளோ பேமெண்ட் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும், எல்லா டேட்லையுமே காட்டுவாங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு கண்டினியூன்றதை கொடுத்துருங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பிடிப்பாங்க, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் எவ்வளவு எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு ஓகே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கும்போது லோன் வந்து எதுக்காண்டி எடுக்கிறீங்க, என்ன ரீசன்காண்டி எடுக்கிறீங்க கேட்பாங்க. அதையுமே வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். உங்களோட பேங்க்கோட நேமு, IFS கோடு, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக இங்கே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கவனமாக கொடுக்கணும். IFS கோடெலாம் வந்து தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா வேறு ஆளுக்கு லோன் வந்து மாறி போயிடும். ஸோ அதனால் வந்து பேங்க்கு அக்கௌண்ட் நம்பரு, IFS கோட் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டு சப்மிட்ன்றதை கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து செலக்ட் ஆயிடுச்சு. கண்டினியூன்றதை கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் இ-சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து ஃபேஸ் ஐடி வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு நீங்கள் கண்டினியூன்றதை கொடுத்த பிறகு அவங்க வந்து மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க அக்ரிமெண்ட்டு, பத்திரம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆன்லைனில் வந்து பத்திரம் எல்லாமே வந்து காட்டுவாங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் டிக் பண்ணி வந்து கண்டினியூ சப்மிட்ன்றதை கொடுத்துருங்க. உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி வந்து மேலே ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ செட்டில் லோன் பேமெண்ட் பண்ணுறோம் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வரும். நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு ஓகே பண்ணுங்கள். கடைசி ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரியே வந்து கண்ணாடி கேப்லாம் போடாமல் வந்து ப்ராப்பராக வந்து செல்ஃபி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்லாம் முடித்த பிறகு வந்து நமக்கு லோன் வந்து ஒரு 1 ஹவரில் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மேலேயே வந்து ஒரு பாப்பப் மாதிரி காட்டிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கீழே வந்து நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூன்னு ஒரு பட்டன் நிற்கும். ஸோ கண்டினியூன்றதை வந்து கொடுத்துக்கோங்க. வீடியோ வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, அது நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா கண்டினியூன்றதை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிடலாம். போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மேலே வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு. பேங்க்கில் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மட்டும் ப்ராசஸிங் வச்சுருக்காங்க. இது போக வந்து நீங்கள் லோனை வந்து எப்படி எடுப்பாங்கன்னா மந்த்லி வந்து ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டேட்டில் வந்து லோன் எடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஆட்டோ டெபிட்டில் போனாலும் போட்டுக்கலாம். அதுக்கும் செட்டிங்ஸில் வந்து ஆப்ஷன் இருக்குது. இல்லை நான் மேனுவலாகவே நான் கட்டிக்கிறேன், ஆட்டோ டெபிட்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னாலுமே நீங்கள் மந்த்லி வந்து இந்த டேட் வரும்போது வந்து நீங்கள் மேனுவலாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து உங்கள் ஆப்ஷன் தான். நான் வந்து மேனுவலாக போட்டிருந்தேன், ஆட்டோ டெபிட்டில் நான் போடலை. ஸோ நமக்கு வந்து ஒரு மெயில் பண்ணிடுவாங்க. மெயிலில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருவாங்க. PDF ஃபைலோடு உங்களுக்கு வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. PDF லெட்டரோட எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்போ வந்து பேமெண்ட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மெயில் காப்பியும் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் முன்னாடியே வந்து மெயில் ஐடி வந்து ப்ராப்பராக கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து எந்த ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதே ஐடி தான் வந்து இங்கேயும் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம 11,000 போட்டிருந்தோம். ஸோ நமக்கு வந்து 10,500 வரைக்கும் நியர்லி வந்து அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம மந்த்லி வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஆட்டோ டெபிட் இருந்தால் நீங்கள் ஆட்டோ டெபிட் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இல்லை மேனுவலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதாலும் மேனுவலாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் பில்லை வந்து நீங்கள் இப்படி தான் வந்து ப்ராப்பராக வந்து லோன் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்க முடியும். லோன் வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அது வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் கட்டினா தான் உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகும். இல்லைனா சிபில் வந்து உங்களுக்கு அடியாயிரும். ஓகேங்களா? ஸோ லோன் சம்மந்தமாக வந்து நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.